சமூகத்தில் எங்களை எப்போ கொடுத்து செபிக்கிறோம். அன்று வந்திருக்கிற நாங்கள் பலனடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பையும் அந்த ஒவ்வொரு ஜனங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தெய்வம் இந்த இடத்துல நம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த அற்புதமான கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், நிறைய உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருப்பாராக. வாசிக்கப்பட்ட வேத வசனம் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோ. அல்லேலூயா. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோ. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தன் ஜனத்துக்கு அநேக கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக இரக்கம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அநேகமா ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அதிலெல்லாம் கர்த்தர் நம்மிடத்துல பிரியப்படுவதை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் வாழ வேண்டிய முறைமைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். மோசேக்கு தன்னுடைய தேவ வாக்கினாலே ஜனங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எந்தெந்த விஷயத்துல பரிசுத்தமா இருக்கணும் என்பதை எல்லாமே மோசேக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தார். ஆமென். இப்ப பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து நாம ரொம்ப கவனமா அறிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பரிசுத்தத்தை குறித்து யாத்திராகமத்தில் நீங்க வாசிங்கன்னா பல தடவை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை, ஆசாரியர்களுடைய வாழ்க்கை, தேவ ஆலயத்தை குறித்த காரியங்கள், இதிலெல்லாம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதை அநேக தடவை கர்த்தர் இந்த நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அநேக காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வது நமக்கு நல்லதா இருக்குது, நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது, நம்ம விருப்பமா இருக்குது. ஆனால் இதெல்லாமே நமக்கு நம்ம மேல ஆண்டவர் கிருபையா வச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற, இல்ல நம்மோடு இணைய விரும்புகிற இடமே இதுதான். ஆமென். அந்த பரிசுத்தத்துல தான் கர்த்தர் இணைய விரும்புவார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கிற கிருபை அது வாழ்க்கையில் இருக்கட்டும், நல்லது. உங்களுக்கு கொடுக்கிறதான வாழ்க்கையின் உயர்வுகள், உங்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கையின் மேன்மைகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் இதெல்லாம் அந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்கிறது. ஆமென். ஆனா அவரோடு நம்மளை இணைப்பதற்கு ஒரு பாலம் என்னன்னா பரிசுத்தம் தான். ஆமென். இந்த நீங்க வேத புஸ்தகத்தை வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோட என்ன பண்ணானா? சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப இயேசு உங்களோடு கூட சஞ்சரிக்கத்தான் விரும்புகிறார். உங்கள் ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்பதை காட்டிலும், ஆமென், இயேசு விரும்புறது என்ன தெரியுமா? உன்னோடு அவர் பங்கா இருக்கணும். அல்லேலூயா. அதான் மரியாதை குறித்து சொல்லப்பட்டது, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். அப்ப நம்ம தேவனோடு கூட இணைவதைத்தான் இந்த வேத புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் பிரியப்படுறார். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில இந்த பரிசுத்த கேட்டகரி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. ஆமென். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை ரொம்ப டிஃபிகல்ட்டா போய்கிட்டு இருக்குது. அது தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப தடுமாற்றமான ஒரு இடமாய் இந்த பரிசுத்தம் விளங்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நான் என் பிள்ளையோடு சஞ்சரிக்க வேண்டும். ஆமென். எத்தனை வருஷம் சஞ்சரிச்சானா? எத்தனை வருஷம் சொல்லுங்க, தப்பு இல்லை, கரெக்டா சொல்லுங்க. 300 வருடம். ஆமென். 300 வருடம் அவனுக்கும் குடும்பம் இருந்தது, அவனுக்கும் புள்ளக்குட்டி இருந்தது. ஆமென். அவனுக்கும் அந்த உலகத்தை செய்யற வேலை இருந்தது. நம்ம சொல்றது அதுதான், வேலை நிறைய இருக்குது, என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது நம்ம சொல்றோம். இதேதான் ஏனோக்குக்கும் இருந்தது. ஆனால் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஆமென். தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. தேவனோடு கூட இணைகிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்பி கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் என்பது நம்ம நினைக்கிற நம்ம ஏற்படுத்திக் கொள்வது அல்ல. தேவன் உங்களோடு இருக்கிற வாழ்க்கை தான் பரிசுத்தம். நம்ம ஒரு சில கேட்டகரியை நம்ம வெறுக்கிறோம், ஒரு சில கேட்டகரியை வேணான்னு தள்ளுறோம். அதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைகளுக்கு ஏற்பட்ட பரிசுத்தம். ஆமென்.
நமக்கு நமக்கு தெரியுது, இதுதான் பரிசுத்தமா வாழ்றோம், இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, இதெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இது நீ தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இது இல்ல. நான் உன்னோடு கூட இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் உண்மையான பரிசுத்தம். நல்லா விளங்கிக்கங்க. உங்களை நீங்கள் உலகத்தின் காரியத்தை விட்டு விலக்குவது மட்டுமல்ல, அது நல்லது. ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுக்கு உண்டான வழியை அவர் வெளிப்படுத்துவதை தான் பரிசுத்தத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். ஆமென். அதனாலதான் வேத புஸ்தகத்துல அநேக இடங்களிலே தேவன் பரிசுத்தத்தை குறித்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இதோடு கூட காம்ப்ரமைஸுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. யோபை குறித்து வாசிக்கிறோம். தன் பிள்ளைகளை குறித்து அவன் பாரப்படுறான். ஐயோ, என் பிள்ளைங்க ஒருவேளை தப்பு கப்பு பண்ணிருப்பாங்களோ, என் பிள்ளைங்க ஒரு நாள் இன்னைக்கு தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன என் பிள்ளை பண்ண தெரியுமா அவனுக்கு? ஆனா யோபு பாக்குறான், என் பிள்ளை தப்பு பண்ணிருக்குமோ. அவன் பலி செலுத்துற ஆண்டவருக்கு போயிட்டு சர்வாங்க தகன பலியை கொடுக்குறான். தப்பு பண்ணாங்கன்னு சொல்லல, ஒருவேளை பண்ணிருப்பாங்களோ. ஆமென். ஒருவேளை நடந்திருக்குமோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். ஆமென். ஏன்னா தேவனோடு கூட இருக்கிற உறவு பரிசுத்தமானதாய் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தா தான் தேவனோடு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்? சஞ்சரிக்க முடியும். ஆமென். அதான் சொன்ன, பரிசுத்தம் என்பது நாம் நினைக்கிறபடி வாழ்கிற தூய்மையான வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு உகந்தபடி வாழ்கிற தூய்மையான வாழ்க்கை. ஆமென். நம்ம ஒரு சில காரியத்தை மட்டும் வெறுத்துக்கிட்டு, ஆமென், சோத்திரம், நோம்பு நாள்ல 40 நாள் சிக்கன் சாப்பிடலாம் பரிசுத்தம். பாதி அப்படித்தான் இருக்கலாம் இல்லையா? 40 நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன், அதனால உன் சரீரத்துக்கு நல்லது நடக்குது, அது வேணா உண்மை. 40 நாள் நீ சிக்கன் நான்வெஜ் அவாய்ட் பண்ணா உன் சரீரம் ஃப்ரெஷ் ஆயிடும், இது நடக்கும். ஆனால் சரீரத்தை மட்டும் பரிசுத்தப்படுத்துவதை தேவன் விரும்பல, உன் உள்ளான மனிதனை சுத்திகரிக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அதிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆமென். அவர் உறவாட, அசைவாட, அவர் இணைந்திருக்க, உன்னோடு கூட அவர் இணைந்திருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, உங்களோடு கூட இயேசு இருக்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். யாரோடு கூட? உங்களை ஒவ்வொருவரோடு கூட இயேசு இருக்கிற வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை. ஆமென். அதைத்தான் இந்த வேத புஸ்தகம் நமக்கு தெள்ள தெளிவாய் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். எல்லா நிலைமைகளிலும் நாம் விரும்புகிறது மட்டும் என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்தம் என்று நினைத்துக் கொள்ள கூடாது. ஆமென். தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட தனித்துவமான வாழ்க்கை நம்ம வாழணும். இங்கதான் டவுட் நிறைய வருது எல்லாருக்குமே. ஆமென். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட தனித்துவமான வாழ்க்கையை வாழ்வது தான் பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஆமென். மற்ற மனுஷனோடு கூட இல்ல. அல்லேலூயா.